Hi students, welcome to Weathermax. நம்ம 12ஆம் வகுப்புல பயிற்சி 8.1ல செகண்ட் சம் நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பின்வருவனவற்றின் தோராய மதிப்புகளை காண்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் வந்து 123 ஹோல் பவர் 2/3ங்களா. இங்க வந்து 3ன்னு இருக்கிறதுனால இது வந்து முப்படி மூலமா எப்படி எழுதலாம்னு பார்க்கலாங்களா. 125ங்கிற நம்பருக்கு நியரஸ்டா இருக்கிற முப்படி மூல எண் என்ன? 125ங்களா. ஏன்னா அது 5 கியூப்னு எழுதலாம். அப்போது இதோட கியூப் ரூட், அதாவது கியூப் ரூட்டாக ஒரு நம்பரை எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம்னா 125. அப்போது நம்ம x0 அப்படிங்கிறத 125ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு கிவன் கொடுத்துருக்கிறது என்ன வேல்யூ? 123யோட தோராய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸை வந்து 123ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். L of x0 equal to f of x0 plus f dash of x0 into x minus x0ங்களா. இப்போது முதல்ல நம்ம f of x கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது f of x0. f of x வந்து இங்கே 123 இருக்குது. அதை வந்து நம்ம xன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். x power 2/3. இப்போ f of xோட வேல்யூ x power 2/3. அப்போது f dash of x அப்படின்னு என்ன பண்ணணும்? இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் படுத்தணுங்களா. வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? பவரில் இருக்கிறத முன்னாடி எழுதிக்கணும். இன்ட்டு பவரில் இருந்து 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/3 மைனஸ் 1 என்ன வரும்? 2 மைனஸ் 3 டிவைடட் பை 3 மைனஸ் 1/3ன்னு வருங்களா. அப்போது இதை ஒரு டைம் வகையிட்டால் நமக்கு 2/3 x பவர் மைனஸ் 1/3. இது இன்னும் எப்படி எழுதலாம்னா 2/3 இந்த x பவர் மைனஸ் 1/3 வகுத்தலுக்கு கீழே எழுதும் போது x பவர் ப்ளஸ் 1/3யாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? f of x0 f dash of x0 அந்த மாதிரி இருக்குங்களா. நம்ம இப்போது எக்ஸுங்கிற இடத்துல எல்லாமே x0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போது f dash of x0 வந்து என்ன வேல்யூ? 3, அதாவது 2 டிவைடட் பை 3 இன்ட்டு x பவர் x0 பவர் 1/3 அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? எக்ஸுக்கிற இடத்துலலாம் x0ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. இப்போ x0ஓட மதிப்பு என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம்? 125. ஏன்னா அதுதான் நியரஸ்ட்டு முப்படி மூலம் கியூப் ரூட்டு. ஓகேங்களா? இப்போது ஃபார்முலாவில் பிரதியிடலாம். பிரதியிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? f of x வந்து என்னது? x0 by x0 பவர் 2/3 ப்ளஸ் f dash of x0ஓட மதிப்பு 2 டிவைடட் பை 3 இன்ட்டு x0 பவர் 1/3 இன்ட்டு x மைனஸ் x0. இதுதான் வந்து L of x0ஓட மதிப்பு. இப்போ என்ன பண்ணலான்னா x0க்கு பதிலாக 125 அந்த முப்படி மூலம் அந்த எண்ணை பிரதியிடணும். எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற வேல்யூ 123 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? x0க்கு பதிலாக 125 2/3 ப்ளஸ் 2/3 இன்ட்டு x0க்கு பதிலாக 125 ஹோல் பவர் 1/3. எக்ஸுக்கு பதிலாக கிவன் என்னது? 123. x0 தான் 125. ஓகேங்களா? இப்போது 125 எப்படி எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாங்களா. 2/3 ப்ளஸ் 2/3 5 கியூப் ஹோல் பவர் 1/3ங்களா இன்ட்டு இந்த 123லேருந்து 125 மைனஸ் பண்ணால் மைனஸ் 2ன்னு வருங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 3 இந்த 3 இங்கே 3 கேன்சல் ஆகிடுங்களா. இப்போ 5 ஸ்கொயர் இருக்கும். அப்போ என்ன வரும்? 25 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 5 மட்டும் இருக்கும். அப்போ 3 5 15 இன்ட்டு மைனஸ் 2ங்களா. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. அப்போது இங்கே என்ன வரும்? மைனஸ் 4/15ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா. குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15யும் 25யும் பெருக்கணுமா. 25 இன்ட்டு 15 5 25 மீதி 2 2 5 10 2 12 1 5 1 2ங்களா. 7 375 மைனஸ் 4 டிவைடட் பை 15. இப்போ 375லேருந்து 4 கழிச்சோமா
371 டிவைடட் பை 15. ஓகேங்களா? இப்போது இதை வந்து வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 371 வகுத்தல் 15ங்களா? 15ஆல் நம்ம வகுக்கணும். இப்போது 2 15 30ன்னு வருங்களா? ரிமைனிங் 7 கீழே இருக்கிற 1 இறக்கி போட்டுக்கிறோம். அடுத்தது 4 15 60ங்களா? 60. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 7 6 கழிச்சா 1ங்களா? அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்தணும். 7 5 105ன்னு வருங்களா? 7 35க்கு 5 ரிமைனிங் 3 7 3 10 105. அப்போது 10ல் 5 கழிச்சா 5 ரிமைனிங் 5 இருக்கும். அகைன் மட்டும் 0 சேர்த்திக்கிட்டோமா 3 15 45ன்னு வரும். ரிமைனிங் 5 மறுபடியும் 0 சேர்த்துறோமா 3 15 45. அப்புறம் எகெயின் 5 5ன்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு இதோட தோராய மதிப்பு என்னென்னா 24.733 அப்படிங்கிறது தான் கியூப் ரூட் ஆஃப் நமக்கு கிவன் என்ன? சரி 123 ஹோல் பவர் 2/3யோட தோராய மதிப்பு 24.733. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம முதல்ல முப்படி மூலமாக கொடுத்துருக்குற நம்பருக்கு முப்படி மூலம் நியரஸ்ட் நம்பர் என்னான்னு பார்த்தா அதை எழுதிக்கணும். அதை x0ன்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்குற வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்குற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் x0ஓட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக x0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த x0க்கு பதிலாக 125 போடுறோம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் படுத்துகிறோம். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எகெயின் மறுபடியும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த x0க்கு பதிலாக 125னும் எக்ஸுக்கு பதிலாக 123னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நமக்கு இதோட ஆன்சர் வந்துடும். தோராயம் சம்மில் ரெண்டாவது பார்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது பார்ட் வந்து 4th ரூட் ஆஃப் 15 அப்படிங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம x0ஓட மதிப்பு இதுலேருந்து எப்படி எழுதலான்னா நமக்கு இது 15க்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 4 படி மூலம் 4th ரூட்டு நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 16 வருங்களா? ஏன்னா அது 2/4ன்னு எழுதலாங்களா? அப்போது 16ங்கிறது x0ஓட மதிப்பு. அப்போ எக்ஸோட மதிப்பு 15. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/4ன்னு எழுதலாங்களா? இந்த 15க்கு பதிலாக நம்ம எக்ஸுன்னு எழுதணும். எக்ஸ் பவர் 1/4. ஓகேங்களா? அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் படுத்தணுங்களா ஒரு முறை? பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். பவர்லேருந்து 1 கழிக்கணும். ஓகேங்களா? 1 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 1 கழிச்சோமா நமக்கு என்ன வரும்னா 1 - 4 டிவைடட் பை 4. அப்போது -3/4ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன வரும்னா 1/4. அடுத்தது எக்ஸ் பவர் -3/4ன்னு வரும். இதை இன்னும் எப்படி நம்ம சுருக்கி எழுதலான்னா வகுத்தல் எழுதும் போது நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸோட பவரில் இருக்கிறத ப்ளஸ் வேல்யூவாக மாற்றி எழுதிக்கணும். இப்போது 1/4 எக்ஸ் பவர் ப்ளஸ் 3/4ன்னு நம்ம வகுத்தல் எழுதும் போது எக்ஸோட மதிப்பு பவரில் இருக்கிறது ப்ளஸ் வேல்யூவாக மாறிடும். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். எல் ஆஃப் x0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் x0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x0ங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் பவர் 1/4. ஓகேங்களா? 1/4. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கிறதாவலாம் x0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? எக்ஸுக்கிறதாவலாம் x0ன்னு போடலாம். ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் x0ஓட மதிப்பு என்ன? நம்ம x0 வந்து என்னென்னு எடுத்துருக்குறோம்? 16. எக்ஸுக்கு பதிலாக 15 கிவன் கேள்வியில் கொடுத்துக்கிறத எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் x0ன்னு என்ன பண்ணோம்? எஃப் ஆஃப் x0ஓட மதிப்பு x0 ஹோல் பவர் 1/4ங்களா? அப்போ இந்த x0க்கு பதிலாக என்ன பிரதியிடணும்? 16 பவர் 1/4 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் x0 வந்து இதுங்களா? அப்போ x0க்கு பதிலாக 16ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/4 இன்ட்டு 16 பவர்
3/4. எகெயின் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம், கிவன் 15 மைனஸ் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 16. ஓகேங்களா, எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக தான் நம்ம 16ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இது எப்படிலாம் சுருக்கி எழுதலாம் பாருங்கள். இப்போது 16 நம்ம எப்படி எழுதலாம், 2/4ன்னு எழுதலாங்களா, பை 1/4 ப்ளஸ் 4 இன்ட்டு 2/4 டிவைடட் பை 3/4. இப்போ 15லேருந்து -16 கழிச்சோமா -1ங்களா. இப்போ 4 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் வந்துடும். டிவைடட் பை 1 இங்கே 4 இன்ட்டு 2³ இருக்கும். ஓகேங்களா, 2/3 மட்டும் இருக்கும். இப்போ இது என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, 4 பெருக்கல் 2/3 எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ங்களா, 2 4 4 2 8 இந்த மாதிரி எழுதலாங்களா. இதை எகெயின் எப்படி எழுதலாம், 2 - 1/32ன்னு எழுதலாங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், குறுக்கு பெருக்கல் எடுக்கலாங்களா. எடுத்தால் 32 × 2 64 -1 டிவைடட் பை 32. அப்போ என்ன கிடைக்கும், 63 டிவைடட் பை 32ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம வகுக்கணும். வகுத்த என்ன வரும், 63 32ஆல் வகுத்தமாக 2 டைம்ஸ் போட்டால் 64ன்னு வந்துடும். அப்போ 1 டைம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, 1 டைம் வரும். வகுத்த என்ன கிடைக்கும், 1 ரிமைனிங் 6ல் 3 கழிச்சா 3ங்களா. நெக்ஸ்ட்டு புள்ளி வச்சு 0 சேர்த்தணும். 0 சேர்த்துனா என்ன கிடைக்கும், அடுத்து 9 டைம்ஸ் வருங்களா. 9 டைம்ஸ் போட்டால் 9 2 18 ரிமைனிங் 1 9 27 1 28ங்களா. 10ல் 8 கழிச்சோமா 2. இங்கே வந்து 0 இருக்கும். 10ல் 8 கழிச்சா ரிமைனிங் 2 22ன்னு வருங்களா. 0 மீதி 1 ஓகே 22. நெக்ஸ்ட்டு இது அடங்காது. அப்போ 0 புள்ளி வச்சாச்சு ஆல்ரெடி. 0 1 சேர்த்திக்கிறோம். சேர்த்துனா என்ன வரும், 6 டைம்ஸ் வருங்களா. 6 2 12க்கு 2 ரிமைனிங் 1 3 18 1 19. அப்போது இங்கே கடை வாங்கினா 10, இங்கே 1 இருக்கும். 10ல் 2 கழிச்சோமா 8, இங்கே 11 11ல் 9 கழிச்சா 2 ரிமைனிங் புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா, அங்கே புள்ளி இருக்குது. 0 சேர்த்திட்டா ரிமைனிங் என்ன வரும் நமக்கு, 8 டைம்ஸ் போடலாங்களா. 8 2 16க்கு 6 ரிமைனிங் 1 3 8 24 1 25. அப்போது 10ல் 6 கழிச்சா 4 ரிமைனிங் இங்கே 7 இருக்கும். 7ல் 5 கழிச்சா 2 24ன்னு வரும். ஓகேங்களா, எகெயின் புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா நமக்கு 7 டைம்ஸ் வருங்களா. 7 2 14க்கு 4 ரிமைனிங் 1 3 21 1 22ன்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது கழிச்சோமா 6 1 16ன்ட்டு வரும். அவ்வளோதான். நமக்கு இதோட தோராய மதிப்பு என்னென்னா 1.9687. ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வினாவோட தோராய மதிப்பு. அடுத்தது 3வது சம் இதுலேயே. அடுத்தது கியூப் ரூட் ஆஃப் 26ங்களா. இப்போ நம்மளுக்கு முப்படி மூலம் அதாவது 26ங்கிற நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற முப்படி மூல நம்பர் என்ன, 27ங்களா. ஏன்னா அதை 3/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போது எக்ஸ் நாட்டோட மதிப்பு 27, எக்ஸோட மதிப்பு நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ 26. ஓகேங்களா, இப்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ வந்து 26 என்னன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதலாங்களா. கியூப் ரூட்னா 1/3ன்னு எழுதலாம். அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இது ஒரு டைம் வகையிடணும், டிஃப்ரென்ஷியேட் படுத்தணும். அப்போ பகுதி பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு, 1/3 - 1னா 1 - 3 ÷ 3 -2/3ன்னு வரும். ஓகேங்களா, அப்போது 1/3 எக்ஸ் பவர் -2/3. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலான்னா 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் +2/3ன்னு மாற்றி எழுதலாம். ஏன்னா வகுத்தல் எழுதும் போது இந்த பவரில் இருக்கிற மைனஸ் வந்து ப்ளஸ் எல்லாம் மாறிக்கும்.
ஓகேங்களா. இப்போது நமக்கு ஃபார்முலா L of x naught equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இப்போது நமக்கு f of x ஓட வேல்யூனா x பவர் 1/3ங்களா. அந்த x நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 27ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 27 1/3. ஓகேங்களா. அடுத்தது f dash of x naught, அப்போது இதெல்லாம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எக்ஸ் நாட்டோட மதிப்பு என்ன, 1/3. எக்ஸ் நாட்டோட மதிப்பு 27 ஹோல் பவர் 2/3. அடுத்தது எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன எடுத்திருக்கோம், கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 26 மைனஸ் எக்ஸ் நாட்டோட மதிப்பு 27. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம், 27 3 க்யூப்னு எழுதலாங்களா, 1/3 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 க்யூப்னு எழுதலாங்களா, 2/3. 26லேருந்து -27 கழிச்சா -1. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, 3 ப்ளஸ் இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர் வந்து 9. 9 இன்ட்டு 3 27ங்களா. அப்போது 1/9 27. இங்கே ஒரு -1ன்னு இருக்குது. இப்போ இதை பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு, 3 மைனஸ் 1/27ன்னு வருங்களா. இதை குறுக்கு பெருக்கல் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, குறுக்கு பெருக்கல் எடுத்தால் 27 இன்ட்டு 3 81. ஓகேங்களா. 81 மைனஸ் 1ங்களா. 81 மைனஸ் 1 டிவைடட் பை 27. அப்போது இதை கழிச்சா நமக்கு என்ன வரும், 80/27ன்னு வரும். இப்போ 80 வந்து நம்ம 27ஆல் வகுக்கணும். ஓகேங்களா. 80 27ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் வருங்களா. 2 14, ரிமைனிங் 1, 4 1 5. ஓகேங்களா. 10 10ல் 4 கழிச்சா 6, 7 இருக்கும். 7 5 கழிச்சா 2, 26ன்னு இருக்கும். அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துலாங்களா. சேர்த்துனா என்ன வரும், 9 டைம்ஸ் வருங்களா. 9 டைம்ஸ் வரும். 9 63க்கு 3, ரிமைனிங் 6, 2 18, 18 6 24ன்னு வரும். ஓகேங்களா. 24னா ரிமைனிங் 10ல் 7 கழிச்சா 3 கழிச்சா 7, ரிமைனிங் 5, 5ல் 4 கழிச்சா 1ங்களா, 17ன்னு வரும். புள்ளி வச்சாச்சு, ஆல்ரெடி 0 சேர்த்தியாச்சு. இப்போது 170ல் எத்தனை டைம் இருக்குன்னா 6 டைம் இருக்குங்களா. 7 6 42க்கு 2, மீதி 4, 6 2 12, 12 4 16. ஓகேங்களா. ரிமைனிங் 8. புள்ளி வச்சாச்சு, 0 சேர்த்துனோமா 80. ரிமைனிங் 2 டைம்ஸ் வருங்களா. இங்கே 80ன்னு வந்தது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் 80ன்னு வந்திருக்கு. அப்போ 2 டைம்ஸ்னால் 54. ரிமைனிங் 26. அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போது நமக்கு இந்த தோராய மதிப்பு, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 26ஓட தோராய மதிப்பு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2.962. 2.962. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.